நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் உள்ள அர்த்தநாரீஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற வைகாசி விசாக தேர் திருவிழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று திருத்தேரை வடம் தொட்டு இழுத்தனர். இது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்க்கலாம். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் உள்ள அர்த்தநாரீஸ்வரர் கோவிலில் வைகாசி விசாக தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை தான் திரையில் பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் யவனசோழன். யவனசோழன், வணக்கம். இந்த தேர் திருவிழாவுடைய சிறப்புகள் என்னென்ன? சுமார் எத்தனை பக்தர்கள் பங்கெடுத்திருக்கிறாங்க? என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? விரிவான தகவல்கள். வணக்கம். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் உலக பிரசித்தி பெற்ற அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோவில் வைகாசி விசாக தேர் திருவிழா கடந்த 1ஆம் தேதி முதல் கொடியேற்றத்துடன் தொடங்கி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து 14 நாட்கள் நடைபெற உள்ள இந்த வைகாசி விசாக தேர் திருவிழாவின் 10ஆம் நாள் திருவிழாவான இன்று திருத்தேர் வடம் பிடிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழகத்தின் 4வது பெரிய தேரான அர்த்தநாரீஸ்வரர் தேர் இன்று வடம் பிடிக்கப்பட்டது. தமிழக ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் மதிவேந்தன், திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரன், திருச்செங்கோடு நகர்மன்ற தலைவர் நளினி சுரேஷ் பாபு மற்றும் திருச்செங்கோடு காவல்துறை துணை கண்காணிப்பாளர் கிருஷ்ணன் ஆகியோர் திருத்தேரை வடம் பிடித்து நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர். அர்த்தநாரீஸ்வரர் கோயில் திருத்தேர் 3 நாட்கள் வடம் பிடிப்பது வழக்கம். முதல் நாளான இன்று திருத்தேர் நிலைபெயர்க்கப்பட்டு பழக்கடை சந்திப்பில் நிறுத்தப்பட்டது. நாளை 2ஆம் நாள் திருத்தேர் வடம் பிடிக்கப்பட்டு பழைய பேருந்து நிலையம் அருகில் நிறுத்தப்படும். நாளை மறுநாள் நிலை சேர்க்கப்படும். வைகாசி விசாக தேர் திருவிழா பல பகுதிகளில் நடக்கும் என்றாலும் திருச்செங்கோட்டில் இந்த திருவிழா 14 நாட்கள் நடக்கும். தேர் திருவிழாவை ஒட்டி திருச்செங்கோடு காவல்துறை துணை கண்காணிப்பாளர் தலைமையில் மற்றும் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். நன்றி யவனசோழன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.